ஹலோ. அவ்வளவுதானா இல்ல யாராவது வருவாங்களா? ஆ நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. வரவங்க அப்படியே ஜாயின் பண்ணிக்கிட்டோம். சரி. தெரியுதுல எல்லாருக்கும் ஸ்கிரீனு. ஸ்க்ரீன் ஷேர் ஆகுது. இப்போ வந்து நான் எந்த டாபிக் பத்தி எடுக்க போறேன்னா, பேக்கேஜிங் ஆஃப் பேரண்டல்ஸ். இப்போ வந்து எப்படி வந்து ஒரு ட்ரக் இது பண்ணிட்டா அதை எப்படி வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டா அதை எப்படி வந்து பேக்கேஜ் பண்றது, அதை பத்தி தான் பார்க்க போறேன். இதுல வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னா பேக்கேஜிங்னா என்ன, அதுக்கப்புறம் அதுக்கு ஏன் அதை பண்றாங்க, அப்புறம் என்னென்ன மெட்டீரியல் வந்து அதில் யூஸ் பண்றாங்க, அதோட டைப்ஸ்லாம் என்னென்ன, அதுக்கப்புறம் கண்டெய்னர்ஸ் க்ளோசர்ஸ், அதுக்கப்புறம் அதை சில டெஸ்ட்லாம் பண்ணுவாங்க அந்த மெட்டீரியலுக்காக. இப்போ வந்து இந்த இந்த மெட்டீரியல்ல வந்து எடுக்கணும்னா அதை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த டெஸ்ட்லாம் தாண்டி தான் அதை வந்து ஒரு கண்டெய்னரா வந்து அதுக்கப்புறம் தான் அதை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் என்னென்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பேக்கேஜிங்னா என்ன. பேக்கேஜிங்கிறது வந்து ஒரு ஆர்ட், அப்புறம் அது ஒரு டெக்னாலஜி. அது வந்து எதுக்காக பண்றாங்கன்னா, இப்போ வந்து ஈஸியா ஒரு ட்ரக்கை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும், அதுக்கப்புறம் அதோட டிசைன் எவாலுவேஷன், அதுக்கப்புறம் அதை வந்து இப்போ ஒரு பார்க்கும்போதே நம்ம ட்ரக் வந்து தனியாக தெரியணுங்கிறதுக்காக தான் பேக்கேஜிங் வந்து பண்றாங்க. Packaging is a science and art and technology of enclosing or protecting products of distribution, storage, sale and use. எதுக்காகனா அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண, அதை ஸ்டோர் பண்ணி வைக்க, அதை வந்து சேல் பண்றதுக்காக இதை வந்து பண்றாங்க. பேக்கேஜிங் வந்து இது வந்து ஒரு ப்ராசஸ். வந்து எதுக்குன்னா டிசைன், அதை நம்மளோட ப்ராடக்ட்னு தெரியறதுக்காக. இப்போ வந்து படிக்காதவங்கலாம் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி கலரு, அப்புறம் அதோட டிசைனை வச்சு ட்ரக்கை வந்து ஐடென்டிஃபை பண்ற மாதிரி படிச்சவங்க வந்து எல்லாம் தெரியும். ஆனா படிக்காதவங்களுக்கு அப்படி தெரியாதனால இப்போ வந்து இது மாதிரி பேக்கேஜிங் வந்து பண்றாங்க. அதுக்கப்புறம் அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, அதோட குவாலிட்டியை வந்து ஸ்டெபிலிட்டியா வச்சுக்கிறதுக்காக வந்து பேக்கேஜிங் பண்றாங்க. குவாலிட்டியை வந்து எதுவும் அஃபெக்ட் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் பேக்கேஜிங் ப்ரொவைட்ஸ் அண்ட் டிகிரி ஆஃப் ப்ரொடக்ஷன் மினிமைஸ் தி லாஸ் ஆஃப் கன்ஸ்டியூமெண்ட்ஸ். இப்போ என்னன்னா, இப்போ ஆஹா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போகும்போது பேக்கேஜிங் பண்ணா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால பண்றாங்க. இது வந்து ஒரு மூணு மூணு டைப்பா பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்விரான்மெண்ட் அண்ட் அசட்ஸுக்கு எதிராக எப்படி வந்து பேக்கேஜிங் வந்து ப்ரொடக்ட் பண்ணுது ட்ரக் அப்படிங்கிற மாதிரி. அதில் வந்து ஃபர்ஸ்ட் என்விரான்மெண்டலுக்கு என்னன்னா லைட்டு, டெம்பரேச்சரு, அப்புறம் மாய்ஸ்டரு, அப்புறம் அட்மாஸ்பியர் கேஸு, அப்புறம் பார்ட்டிகிள்ஸ், மைக்ரோ ஆர்கானிசம் இதெல்லாம் இருக்கு. இப்போ லைட்னா இப்போ அதிகமான சன்லைட்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. டெம்பரேச்சர்னா டெம்பரேச்சரை பொறுத்து. மாய்ஸ்டர்னா தண்ணி எதுவும் படாமல் இருக்கிறதுக்காக இது வந்து பண்ணுது, பாதுகாக்குது. அதுக்கப்புறம் கேஸஸ்ல என்னென்னா, இப்போ ஏதாவது ஒரு ட்ரக்ஸ் இருக்கு, அது வந்து ஒரு சில கேஸோட ரியாக்ட் ஆகிடும் சீக்கிரமா, அப்புறம் அதோட நேச்சர் வந்து மாறிடும். அதனால வந்து பேக்கேஜிங் பண்ணி அதை வந்து ப்ரொடெக்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது மைக்ரோ ஆர்கானிசம் உள்ள போகாம இருக்க, அப்புறம் ஏதாச்சும் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து அதில் மிக்ஸ் ஆகிடாம இருக்கிறதுக்காக இதெல்லாம் பண்றாங்க. அடுத்தது வந்து மெக்கானிக்கல் அசட்ஸ். மெக்கானிக்கல் அசட்ஸ்னா இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போகும்போது வைப்ரேஷன், கம்ப்ரெஷன், ஷாக்கு, பஞ்சர், அப்சராப்ஷன் இதெல்லாம் நடக்கும். இதுலேருந்து தடுக்கிறதுக்காகவும் பேக்கேஜிங் வந்து யூஸ் ஆகுது. வைப்ரேஷன்னா இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறப்ப வைப்ரேட் ஆகுது. அப்புறம் கம்ப்ரெஷன்னா இப்போ ரெண்டு மூணு பாக்ஸாக அடுக்கி இருக்கும்போது அப்போ ப்ரெஷர் ஏற்பட்டு நிறைய கம்ப்ரெஸ் ஆகும்ல, அதுலேருந்து தடுக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் பஞ்சர்னா ஏதாவது நல்லா ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் வந்து அந்த நம்ம ட்ரக் ப்ராடக்ட் மேலே பட்டுடும்ல, அதனால அதுலேருந்து தடுக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் வேற என்னன்னா செலெக்ஷன் ஆஃப் பேக்கேஜிங் மெட்டீரியல்னு ஒன்று இருக்கு. இப்போ வந்து எல்லா மெட்டீரியல் வச்சும் நம்ம வந்து ட்ரக்கை வந்து பேக் பண்ண முடியாது. அது அதுக்குன்னு சில குவாலிட்டிலாம் வேணும்ல. இப்போ சில மெட்டீரியல் பண்ணும்போது அது வந்து காஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். அது மாதிரி நமக்கு காஸ்ட்டும் வந்து கொஞ்சம் கம்மியாகவும் வேணும், ஆனால் அதே டைம் கொஞ்சம் சேஃப்டியாகவும் இருக்கணும், எந்த ரியாக்ஷனும் நடக்காம. அது மாதிரி இருக்கிறதுனால அதை வந்து எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா, அது வந்து என்விரான்மெண்டல் கண்டிஷன் வந்து ப்ரொடக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் அது வந்து ரியாக்ட் வித் இது வந்து எந்த ஒரு ப்ராடக்டோடவும் ஈஸியாக ரியாக்ட் ஆகிடக்கூடாது. இப்போ வந்து நம்ம ட்ரக் ப்ராடக்ட் இருக்குன்னா அது கூட வந்து இது ரியாக்ட் ஆகாமல் இருக்கணும். ரெண்டும் தனித்தனியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து இந்த டேஸ்ட்டு, அப்புறம் கலருக்காண்டி இந்த இதுவும் சேர்க்குற மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நான் டாக்ஸிக்காக இருக்கணும்.
அப்புறம் அந்த ஃபுட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் FDA, அதுக்கப்புறம் அது மாதிரி WHO, அது மாதிரி உள்ள இந்த ஆர்கனைசேஷன்லாம் வந்து அப்ரூவல் பண்ணியிருக்கணும். இது வந்து பேக்கேஜிங்க்கு வந்து சூட்டபுளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்ரூவல் வாங்கியிருந்தா தான் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி வந்து அது வந்து இல்லீகலாக போயிடும். அதுக்கப்புறம் இப்போ வந்து பேக்கேஜிங்கோட டைப்ஸ். பேக்கேஜிங்கில் வந்து 3 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பிரைமரி பேக்கேஜிங், அதுக்கப்புறம் செகண்டரி, அதுக்கப்புறம் டெர்சரி பேக்கேஜிங் 3 இருக்குது. இப்போ பிரைமரி பேக்கேஜிங்னா வந்து எப்படின்னா, இப்போ ஹார்லிக்ஸ் பாட்டில் இருக்குல்ல, ஹார்லிக்ஸ் தான் வந்து நம்ம ப்ராடக்ட்னா அதில் அந்த பாட்டில் இருக்கும்ல, கிளாஸ் பாட்டிலோ இல்லை பிளாஸ்டிக் பாட்டிலோ, அதுதான் வந்து பிரைமரி பேக்கேஜிங். அப்புறம் அந்த ஹார்லிக்ஸ் டப்பாவை வந்து ஒரு ஒரு 5 டப்பா வந்து ஒரு பாக்ஸில் எடுக்கிறோன்னா அது வந்து செகண்டரி பேக்கேஜிங். அதுக்கப்புறம் அந்த 5 டப்பாவையும் வந்து ஒரு பெரிய பாக்ஸில் ஒரு அஞ்சு அஞ்சு ஏன்னா அந்த 5 டப்பா சேர்ந்த ஒரு பாக்ஸை வந்து ஒரு அஞ்சை வந்து ஒரு பெரிய பாக்ஸில் எடுக்கிறோன்னா அது வந்து டெர்சரி பேக்கேஜிங். எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இது பிரைமரி பேக்கேஜிங் வந்து டைரக்டாக வந்து நம்ம ட்ரக்கோட வந்து காண்டாக்டில் இருக்கும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைப் ஆப். இது வந்து இதுக்குள்ள வந்து இந்த ஒரு கெமிக்கலும், இதோட பர்பஸ் என்னன்னா, இந்த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் பிரைமரி பேக்கேஜிங் ஆர் டு கண்டெயின் அண்ட் ரெஸ்ட்ரிக்ட் எனி கெமிக்கல். எந்த கெமிக்கல் எதுவும் கெமிக்கல் வந்து கலந்துராம, அதுக்கப்புறம் என்விரான்மெண்டல் அந்த சைட்லேருந்து நம்ம ட்ரக்கை வந்து பாதுகாக்குது. இது வந்து நம்ம ட்ரக்கோட ரியாக்ட் ஆகிடாமல் இருக்கணும். இதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த வயால்ஸு, அதுக்கப்புறம் ஆம்பியூல்ஸ், இந்த ஃபோட்டோவில் தெரியுதுல இது மாதிரி உள்ளது வந்து யூஸ் பண்ணுவாங்க. செகண்டரி பேக்கேஜிங்னா வந்து இது வந்து செகண்டரி பேக்கேஜிங் இஸ் அவுட் சைடு பிரைமரி. பிரைமரி பேக்கேஜிங்க்கு அவுட் சைடு உள்ளது தான் செகண்டரி பேக்கேஜிங். இது வந்து குரூப் ஆஃப் பிரைமரி பேக்கேஜ்னு சொல்லுவாங்க. இது வந்து எதுக்குன்னா ஒரு அடிஷ்னலாக ஒரு ஃபிசிக்கல் ப்ரொடக்ஷன் கொடுக்கறதுக்காக தான் வந்து இது யூஸ் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து இதுக்கு என்னென்னா இந்த பேப்பரு, கார்ட்போர்டு அதை வச்சு இது பண்ணுவாங்க. அடுத்தது டெர்சரி பேக்கேஜிங்னா இது வந்து ஒரு பெருசாக இப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கும்போது ஒரு நிறையா பல்காக இருக்கணுங்கிறதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ எப்படின்னா இந்த பாக்ஸில் வந்து அஞ்சு அஞ்சா நான் சொன்ன மாதிரி அஞ்சு அஞ்சு நிறைய வச்சா இதில் வந்து நிறைய ஸ்டோர் பண்ணிடலாம். இதுக்கும் வந்து பெரிய கார்ட்போர்டு அது மாதிரி உள்ளது தான் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து கண்டெய்னர்ஸ். கண்டெய்னர்ஸ்னால் வந்து இப்போ வந்து நம்ம டப்பா சொல்லுவோம்ல, அதுதான் வந்து கண்டெய்னர்ஸ். இந்த கிளாஸ் பாட்டிலு, பிளாஸ்டிக் பாட்டில் அதுதான் வந்து கண்டெய்னர்ஸ். க்ளோசர்ஸுங்கிறது அதோட மூடி தான் வந்து க்ளோசர்ஸ். பேக்கேஜிங் க்ளோசர்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் பீஸ் டோட்டல் பேக்கேஜ். இது வந்து எதுக்குன்னா, இப்போ வந்து அதான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் பேக்கேஜிங்க்கு என்னென்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த கண்டெய்னர்ஸும் க்ளோசர்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ட்ரக்கை வந்து இதோட ரியாக்ட் ஆகாமல் இருக்க, அதில் இந்த மைக்ரோ ஆர்கானிசம் அதெல்லாம் கலக்காமல் இருக்க. இது வந்து கண்டெய்னர்ஸும் க்ளோசர்ஸும் உங்களுக்கே தெரியும். அது வந்து அடுத்தது அதோட டைப்ஸ் மட்டும் பார்க்கலாம். இப்போ வந்து இதில் என்னென்ன டைப் இருக்குன்னா ஒரு 4 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து சைல்டு ரெசிஸ்ட் க்ளோசர்ஸ்ன்னு இருக்கு. இது எப்படி இருக்கும்னா, சின்ன பசங்க வந்து சில இதை வந்து எடுத்து சில ட்ரக் ப்ராடக்ட் வீட்டில் இருக்கும்போது அதை வந்து எடுத்து ஈஸியாக ஓப்பன் பண்ணிடுவாங்கிறதுனால இது வந்து அவங்கள்ட்டேருந்து கொஞ்சம் சேஃப்டி பண்ணிக்கிறதுனால இது வந்து சைல்டு ரெசிஸ்ட் க்ளோசர்ஸ்ன்னு இருக்கும். அடுத்தது கண்டினியூஸ் த்ரெட் க்ளோசர்ஸ்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து அந்த த்ரெட் மாதிரி இருக்கும், நம்ம அயோடெக்ஸ் அப்புறம் அந்த மாதிரி டப்பாலலாம் இருக்கும்ல, அதுதான் வந்து கண்டினியூஸ் த்ரெட் க்ளோசர்ஸு. அடுத்தது வந்து டேம்பர் எவிடன்ட் க்ளோசர்ஸ்ன்னு இருக்கும். இது வந்து எப்படின்னா அந்த குளுக்கோமீட்டா போல்ட் அப்புறம் அந்த டிக்டாக்லலாம் இருக்கும்ல டக்குன்னு திறக்கிற மாதிரி, அதுதான் வந்து டேம்பர் எவிடன்ட் க்ளோசர்ஸ். ஒரு ஒரு டைம் மட்டும் திறந்துட்டு அப்படியே மூடுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்து திறக்கிற மாதிரி இருக்கும் இது. அடுத்தது டிஸ்பென்சிங் க்ளோசர்ஸ்னு ஒன்று இருக்குது. இது வந்து எப்படின்னா, இப்போது ஏதாவது லிக்யூடு அப்புறம் ஆயில்லாம் இருக்கும்ல, இப்போ கோகோனட் ஆயில் டப்பாலலாம் இருக்கும்ல, மேலே ஒரு மூடி திறந்து அதுக்கப்புறம் அதுலேருந்து ட்ராப்பாக வர்ற மாதிரி அது மாதிரி இருக்கும். அதுக்கடுத்தது பார் டாப் அல்லது டீ டாப் க்ளோசர்ஸ்னால் வந்து இந்த இருக்குல்ல இந்த ஃபோட்டோவில் இருக்குல்ல இந்த பியர் பாட்டில் மூடி அது மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி உள்ளது இருக்கும். அடுத்தது இப்போ வந்து அடுத்தது என்னன்னா, இப்போ வந்து பேக்கிங் மெட்டீரியல் வந்து என்னென்ன எதெல்லாம் வச்சு பேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து என்னென்ன மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறாங்கன்னா கிளாஸ் யூஸ் பண்ணுறாங்க. கிளாஸ், அடுத்தது வந்து மெட்டலு, அடுத்தது ரப்பரு, அப்புறம் வந்து பிளாஸ்டிக் 4 யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி எங்கே பார்த்தாலும் கிளாஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா கிளாஸ் வந்து கொஞ்சம் ரேட்டும் வந்து கம்மியாக இருக்கும். அதே இதில் கா அவங்களுக்கு காஸ்ட் எஃபெக்ட்டும் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் அதை வந்து ஈஸியாக வந்து கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிக்கலாம். அது வந்து நல்லா கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணும். அதனால கிளாஸ் தான் மோஸ்ட்லி எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மெட்டல்ஸ், ரப்பர், பிளாஸ்டிக்லாம் வந்து அந்த ப்ராடக்ட்டை பொறுத்து தான் யூஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த கிளாஸ்லேயே வந்து 4 டைப் இருக்கு. டைப் 1, டைப் 2, டைப் 3 எப்படின்னு மூணு மூணு டைப். ஆமாம், 3 டைப் இருக்கு. அது வந்து அது எடுக்கிறத அதோட
எப்படி அதை வந்து ப்ரொடக்ட் எப்படி அதை வந்து உருவாக்குறாங்க அதை பத்தின மாதிரி அது வந்து 3 டைப்பா பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து போரோசிலிகேட் கேஸ்னு ஒன்று இருக்கு. அடுத்தது வந்து ட்ரீட்டட் சோடா லைம் கிளாஸ்னு ஒன்று இருக்கு. அடுத்தது ரெகுலர் சோடா லைம் கிளாஸ்னு இருக்கு. 3 டைப் இருக்கு. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு 3 டெஸ்ட் பண்றாங்க. இந்த 3 டெஸ்ட் பண்ண அப்புறம் தான் வந்து இது வந்து ஒரு கண்டெய்னரா வந்து எல்லாரும் ஏத்துப்பாங்க, அப்ரூவல் பண்ணிப்பாங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் என்னன்னா பவுடர் கிளாஸ் டெஸ்ட், அதுக்கப்புறம் வாட்டர் அட்டாக் டெஸ்ட், அப்புறம் ஹைட்ரோலைட்டிக் ரெசிஸ்டன்ட் டெஸ்ட். இந்த 3 டெஸ்ட் இருக்கும். அப்புறம் இதுல வேற என்னன்னா ம், அவ்வளவுதான். இந்த டெஸ்ட் மட்டும் எப்படின்னு பார்த்துட்டோம்னா முடிஞ்சிடும் அதோட. பவுடர் கிளாஸ் டெஸ்ட்டுங்கிறது வந்து ஒரு கிளாஸை வந்து நம்ம பவுடர் பண்ணி அதை வந்து ஒரு சொல்யூஷனோட ஆட் பண்ணிட்டு, அது வந்து கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். நான் சொல்றேன், அப்படியே உங்களுக்கு புரியுதான்னு பார்த்துங்க. ஏதாச்சும் டவுட்னா இடையில கேளுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 6 கண்டெய்னர் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதை வந்து ட்ரை பண்ணிடணும். ட்ரை பண்ணிட்டு அதை வந்து க்ரஷ் பண்ணிக்கணும். அதை நல்லா அரைச்சி தூளாக எடுத்துடணும். அதை வந்து 3 ஈக்குவல் பார்ட்டாக பிரித்து வச்சுக்கணும். அதாவது 100 கிராம் வந்து மூணாக பிரித்து வச்சுக்கணும். அதில் வந்து ஒரு போர்ஷனை வந்து மோர்டார்ன்னு இருக்கும் ஒரு மிஷினு, அதில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடணும். அடுத்தது வந்து சீவிங் மெத்தட்னு ஒன்று இருக்கும், சல்லடை மாதிரி இருக்கும். அதில் வந்து போட்டு அதை வந்து ஒரு 20 அப்படிங்கிற மாதிரி ஒரு அளவு இருக்கும். 20 அப்படிங்கிற மாதிரி ஒரு அளவு இருக்கும். அந்த அளவுக்கு வந்து சீவு வச்சுட்டு அதை வந்து சலிக்கிற மாதிரி ஒரு ப்ராசஸ் அது. அது வந்து சலிஞ்சு கீழே வந்து நல்லா தூளாக வரும். அதை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். அடுத்தது என்ன பண்ணணும்னா ஒரு 10 கிராம் வந்து அது ப்ரிப்பேர் பண்ணது ஒரு 10 கிராம் எடுத்துட்டு அதில் ஒரு 250 ml கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் அதை எடுத்துக்கிட்டு அதை வந்து நல்லா 90 டிகிரி செல்சியஸில் வந்து வாட்டர் பாத் பண்ணணும். அடுத்தது என்ன பண்ணணும்னா அதில் 50 ml பியூரி பியூரிஃபை வாட்டர் வந்து ஆட் பண்ணணும். அடுத்தது அதை வந்து கேப் போட்டு ஆட்டோ பண்ணிட்டு 120 டிகிரி செல்சியஸில் ஒரு 15 மினிட்ஸ் வச்சிடணும். அதுக்கப்புறம் அதை வந்து கூல் பண்ணணும். எதுலனா ரன்னிங் டேப் வாட்டரில் கூல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த வாட்டரை வந்து டீகேன் பண்ணிடணும். டீகேன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து மறுபடியும் வாஷ் பண்ணிட்டு அதில் வந்து ஒரு 5 டிராப் வந்து மெத்தில் ரெட் சொல்யூஷன் வந்து சேர்க்கணும். அதுக்கப்புறம் மறுபடியும் அதை 0.2 சல்ஃபூரிக் ஆசிட் ஆட் பண்ணிட்டு அதோட வால்யூமை வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும். சரி, வந்து இது வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் வந்து பவுடர் கிளாஸ் டெஸ்ட். அடுத்த வாட்டர் அட்டாக் டெஸ்ட்னு ஒன்று இருக்கு. இதில் வந்து அதே மாதிரி தான் 3 கண்டெய்னர் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதை வந்து 90% ஆஃப் ஓவர்ஃப்ளோ கெப்பாசிட்டி, அதை வந்து ஃபுல்லாக வந்து வாட்டரால் ஃபில் பண்ணிக்கணும் 90%. அதுக்கப்புறம் அதை கேப் பண்ணிவிட்டு அதை ஆட்டோக்ளேவ் பண்ணிடணும். ஆட்டோக்ளேவ் பண்ணிட்டு மறுபடியும் கூல் பண்ணி அதுக்கப்புறம் மெத்தில் ரெட் சொல்யூஷன் வந்து அந்த இதில் சேர்க்கணும். அதுக்கப்புறம் சல்ஃபூரிக் ஆசிட் சேர்க்கணும். மறுபடியும் அந்த ரெக்கார்டை வந்து எவ்வளோ அதில், அதாவது இந்த ஸ்பெக்ட்ரோமீட்டர் இருக்குல்ல, அது மாதிரி உள்ளதை வச்சு அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும். அதில் வந்து எவ்வளோ சேர்க்குறோம் அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது ஹைட்ரோ குளோரிக் டெஸ்ட்னு ஒன்று இருக்கு. ஹைட்ரோலைட்டிக் டெஸ்ட் ரெசிஸ்டன்ட் டெஸ்ட்னு. இதுதான் வந்து 3வது டெஸ்ட். ஃபர்ஸ்ட் இதுவும் அதே மாதிரி ப்ராசஸ் தான் வரும். ஃபர்ஸ்ட் பண்ணுறது மட்டும் ஃபர்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரீ வாட்டர் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதை வந்து ஃபில் பண்ணிட்டு அதை வந்து ஆட்டோக்ளேவ் பண்ணிட்டு மறுபடியும் அதை வந்து ரிமூவ் பண்ணி கூல் பண்ணணும். அதுக்கப்புறம் இதில் வந்து 2 டைட்ரேஷன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைட்ரேஷன் வந்து ஒரு 1 ஹவர் பண்ணணும். அடுத்தது வந்து HCl யூஸ் பண்ணி டைட்ரேஷன் பண்ணுறதுனால இது வந்து அடுத்தது மறுபடியும் அதே சேம் ப்ராசஸை ரிப்பீட் பண்ணணும். இங்கே என்ன பண்ணணுமோ அதுவும் மறுபடியும் திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணிட்டு கடைசியாக வந்து மறுபடியும் அந்த ஸ்பெக்ட்ரோமீட்டரில் வச்சு பார்க்கும்போது அதோட வேல்யூ ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்க்குற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இல்லை, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கேட்கலாம். யாருக்கும் இந்த டவுட்ஸ் இருக்காது நினைக்கிறேன். கேக்குதா? ஹலோ. எஸ் எஸ் ஹலோ. ஆடியபிள் தான். ஆடியபிள் தான். அவ்வளோதான், முடிச்சிட்டேன். ரொம்ப சீக்கிரமே முடிச்சிருக்கீங்க. அது எவ்வளோ நேரம் இருந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டேன், சொல்லணும்னு நினச்சேன். ஐ திங்க் ஏதாச்சும் இதை கேளுங்க பத்தி இன்னும் உங்களுக்கு டவுட். கொஞ்சம் ஆசஃப் அண்ணாக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுமே இவங்க டிபார்ட்மெண்ட் தான். ஆமாம், அவனை கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன். நான் விட்டது ஏதாவது இருந்தால் சொல்லிடுறேன். ஆசிப். ஆசிப் இருக்கியா? ஆசஃப். இல்ல கவர் பண்ணிட்டாங்க.
கவர் பண்ணிட்டேன்னா நான் ஏதாச்சும் பாயிண்ட் விட்டுருந்தேனா இல்ல இன்னொரு தடவை சொல்ற மாதிரி இருந்தாலும் சொல்லிடுறது. எல்லாருக்கும் புரிஞ்ச மாதிரி இல்ல இருக்கும்ல. அந்த டெஸ்ட் இருக்கும்ல, பவர் கிளாஸ் டெஸ்ட் அப்புறம் கிளாஸ் டெஸ்ட் இருக்கும்ல, அதை மட்டும் ஒரு டைம் ம். வெரிஃபை பண்ணிக்கலாம். யாருக்காவது புரியலன்னா அதை ஷார்ட்டா சொல்லிடலாம். யாருக்காவது இந்த மாதிரி புரியலன்னா எக்ஸ்பிளைன் சொல்லுங்க, பண்றீங்களா? அவன் இன்னொரு டைம் சொல்லுவான். இல்ல இல்ல, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா யாராவது புரியலன்னு சொன்னாங்கன்னா நம்ம சொல்லலாம். நீ சொல்லிடு. எல்லாருக்கும் புரிஞ்சிடுச்சு அந்த டெஸ்ட் சொன்னனே, அது 3 டெஸ்ட்டும். அதை ஒன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? ஆசிஃப், ஆசிஃப் இருக்கியடா? எந்த பிபிடியே இல்லடா. ஏன்டா? நான் அனுப்புறேன் இரு. நீ சொல்லுவேல அது மாதிரி சொல்லிடுறா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், அதான் ஷார்ட்டா சொல்லுவேன்னு சொன்னேன்ல, அது மாதிரி சொல்லிடு. வேற ஏதாவது டவுட் இருக்கா? வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கேட்கலாம். உங்களுக்கு இருக்காது. சப்போஸ் இருந்தா நீங்க கேட்டீங்கன்னா நான் சொல்றேன். ஏன் இதெல்லாம் பண்றாங்க, ஏன் இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி. மகேஷ், ஆசிஃப் அண்ணா எக்ஸ்பிளைன் பண்றாங்களா? அவன் பண்ணுவான், அந்த ஒரு டைம் மட்டும் பார்த்துட்டு வந்துருவான். சரி. அவன் இன்னொரு டைம் சொல்றான். அதுல ம். அவன் அதுலயும் எல்லாரும் கேட்டுக்கங்க இன்னொரு டைம் அந்த டெஸ்ட்டை மட்டும். எனக்கே கொஞ்சம் சரி. குழம்புது. ஆசிப் கேக்குதா? 2 மினிட்ஸ் இருந்தீங்கன்னா வந்துருவான். அவன் வந்து பார்த்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே. ஆ. சொல்லணும். பிரேக் ஆகுதுடா வாய்ஸ். ஆசிப் பிரேக் ஆகுது. இன்னும் நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு மீட்டிங் வந்து வெளில போயிட்டாரு போலயே. ஐயோ. சிங்கிள் டிக் தான் எழுதுது மெசேஜ்.
நான் இப்ப கால் கேக்குதா? பண்ணி பார்த்துட்டு வரேன். டேய் டேய் ஓகே டேய், கால் வந்துட்டேன் பண்ணி வந்துட்டேன். ஆ டவர் கிடைக்குது. கேக்குது எது கேக்குது. சொல்லணும்? பவுடர் அந்த கிளாஸ் டெஸ்ட் டெஸ்டா இது? மட்டும் ஆ அதான் 3 இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் சொல்லு. ஃபர்ஸ்ட் பவுடர் கிளாஸ் டெஸ்ட்னா எப்படி? பவுடர் கிளாஸ் டெஸ்ட். சரி, ஓகே. ஆடியபிளா இருக்கா? ஆடியபிள் தானா? ஆ ஒரு கதையா சொல்றேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 6 கண்டெய்னர் இருக்கும். கிளாஸ் கண்டெய்னர் எடுத்து அதை வந்து ட்ரை பண்ணி க்ரஷ் பண்ணிடுவாங்க. க்ரஷ் பண்ணிட்டு அதுல மூணுல ஒரு பங்கை எடுத்து அதை வந்து மோட்டர்ல போட்டு ஃபுல்லா நைஸ் பண்ணுவாங்க, பவுடர் மாதிரி ஆக்கிடுவாங்க. ஓகேவா? அதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னும் இதுல மூணு மூணு பங்கு இருக்கா, 3 பங்குல ஒரு பங்கை மோட்டர்ல போட்டு க்ரஷ் பண்ணிடுவாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்கனாக்கா, அந்த மோட்டர்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த எப்படி சொல்றது, ஆஹ் ஐயோ, ஆசஃப் அண்ணா, லைட்டா ரிவைஸ் பண்ணிக்கணுமா? எக்ஸாம் முடிஞ்சு ஒரு மாசம் ஆகுது. ஆ ஃபர்ஸ்ட்ல சொல்றேன். கண்டெய்னர் எடுத்துக்கிறாங்க. கண்டெய்னர் எடுத்து அதை ட்ரை பண்ணி க்ரஷ் பண்ணிடுறாங்க. அதில் 3 பங்கா பிரிச்சுறாங்களா? அந்த 3 பங்கையும் ரிப்பீட்டடா போட்டு ஒரு மூணுல ஒரு பங்கை எடுத்து மோட்டர்ல போட்டு ஃபுல்லா வந்து சீவ் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி மீதி இருக்க ரெண்டையும் பண்ணிட்டு ஒரு கிளாஸ் பேப்பர் மாதிரி எடுத்து அதில் போட்டு எல்லாத்தையும் வந்து கொட்டிடுறாங்க. கொட்டிட்டு என்ன பண்றாங்கன்னா, அடுத்து மேக்னெட் எடுத்து அது மேலே காமிப்பாங்க. எதுக்குன்னா அதுல அயன் பார்ட்டிஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை வந்து நம்ம அந்த மேக்னெட் மூலியமா அதை வந்து மேக்னெட் எடுத்துணும்ல. ஸோ அது மாதிரி மேக்னெட் காமிச்சா அதுல இருக்க அயன் பார்ட்டிஸ் எல்லாம் எடுத்துருவாங்க. எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அதுல வந்து அதை வந்து வாஷ் பண்ணுவாங்க. 30 ml வந்து அசிட்டோன் அப்புறம் டீகண்ட் அசிட்டோன் ரெண்டுத்தையும் வச்சு அதை வந்து வாஷ் பண்ணுவாங்க. வாஷ் பண்ணி அதை திருப்பி வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஆட்டோக்ளேவ்ல வந்து ஒரு 140 டிகிரி செல்சியஸ்ல வச்சு ட்ரை பண்ணிடுவாங்க. ட்ரை பண்ணி அதை என்ன பண்ணுவாங்கன்னா, தனியா ஒரு விங் பாட்டில போட்டு அதை ப்ரிப்பரேஷன் செகண்ட் ஸ்லைடு. அதெல்லாம் எப்படிலாம் பண்ணுவாங்க அப்படிங்கும்போது, அந்த பவுடர் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த பவுடர்ல இருந்து ஒரு 10 கிராம் எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்பெசிஃபினா எடுத்துக்குவாங்க. 10 கிராம் எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 250 ml கொனிக்கல் ஃபிளாஸ்க்ல போட்டு வந்து வச்சு ஒரு ஹை பியூரிட்டி வாட்டர், அதாவது டிஸ்டில்டு வாட்டர் இருக்குல்ல, அந்த மாதிரி டிஸ்டில் வாட்டர்ல வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஒரு 10 கிராம் எடுத்து ஃபர்ஸ்ட் போட்டு வாட்டர் பட் பண்ணிடுவாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, மீதி இருக்கிறத வந்து என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, இன்னொரு கொனிக்கல் போட்டு பியூரிஃபை பண்ணுவாங்க. இது ரெண்டுத்தையும் வந்து ஆட்டோக்ளேவ்ல ஒரு 10 நிமிஷம் வச்சுக்குவாங்க. ஆர்டிகிள்ஸ்ல வச்சுட்டு அதை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எத்தனை டிகிரி செல்சியஸ்ல வைப்பாங்க அப்படின்னாக்கா வந்து பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதை அப்படியே எடுத்து வெளியே வச்சிருவாங்க. அது எப்படின்னா ஒரு ஹீட் எல்லாம் குறையிறதுக்காக வந்து தனியாக எடுத்து வெளியே வச்சிருவாங்க. ஓகேவா? ஹீட்டு குறைஞ்சி அது கூல் ஆகிற வரைக்கும் வெளியே எடுத்து வச்சிருவாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, அதுல இருக்க கூல் ஆனதுக்கு அப்புறம் அதுல இருக்க வாட்டர் எடுத்து தனியா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னொரு கொனிக்கல் ஃபிளாஸ்க்லயோ இதோ ஒரு இதுல வந்து என்ன பண்ணிடுவாங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அதுல என்ன பண்ணுவாங்கக்கா, அதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மெத்தில் ரிச் சொல்யூஷன் இருக்கும்ல, அந்த மெத்தில் ரிச் சொல்யூஷன் எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, அதுல வந்து ஒரு 5 டிராப்ஸ் வந்து ஆட் பண்ணிடுவாங்க. ஆட் பண்ணிட்டு டைட்ரேட் பண்ணுவாங்க. எதோட டைட்ரேட் பண்ணுவாங்கன்னா அப்படின்னாக்கா, சல்ஃபியூரிக் ஆசிட் 0.02N அந்த அளவுக்கு எடுத்து அதை வந்து டைட்ரேட் பண்ணுவாங்க. டைட்ரேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அது வால்யூம் வந்து நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணணும். அதுக்காக திருப்பி என்ன பண்ணுவாங்கன்னா, 0.2N சல்ஃபியூரிக் ஆசிட் ஆட் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அந்த அந்த வால்யூம் வந்து எக்ஸஸ் ஆகாம இருந்துச்சுன்னா கிளாஸ் வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்படி எக்ஸஸ் ஆச்சு அப்படின்னாக்கா அது வந்து அந்த அதாவது ட்ரக்கோட வந்து அது வந்து ரியாக்ட் ஆகியிருக்கும். இதுக்காக தான் பண்ணுவாங்க. அதாவது இந்த ட்ரக்ல வந்து அந்த கிளாஸ் வந்து ரியாக்ட் ஆகியிருக்கா இல்லையா அப்படிங்கிறத இந்த ப்ராசஸ் மூலியமா அவங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுதா?
எஸ்ண்ணா. ஆனா இது ஒன்லி யூசேஜ் இந்த எல்லாம் பார்த்தா சொல்லுங்க சொல்லுங்க. கண்டெய்னர் கண்டெய்னர்ஸ் மட்டும்தானா? அதாவது கிளாஸ் ஒர்க் மட்டும் தான் இது பண்ணுவாங்க. ஆம்பியூல்ஸ்க்குலாம் கூட தானே பண்ணலாம்? பண்ணலாம். ஆம்பியூல்ஸும் ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு கிளாஸ்ல ப்ராப்பர்ட்டி தானே இருக்கும். இருக்கு. ஹலோ ஹலோ பண்ணலாமா. பண்ணலாம். இதுலயே 3 இருக்கும். இதை வந்து கிளாஸ் ஒர்க் பண்ணுவாங்க, அடுத்து வாட்டர் டெஸ்ட் ஒன்று இருக்கும், அது இல்லாம ஹைட்ராலிக் டெஸ்ட் இருக்கும். இப்ப நான் சொன்னது இது பவுடர் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஓகேண்ணா. லைக் சம் ட்ரக்ஸ் செப்டியாக்சியோன் அந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாமே இந்த வயல்ல வரதெல்லாம் பண்ணுவீங்க கரெக்டா? கண்டெய்னர் மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே பண்ணுவாங்க. கிளாஸ் கண்டெய்னர் எல்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்துக்குமே இதை ஆ பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இது கண்டெய்னரா அப்ரூவல் பண்ணுவாங்க. இந்த 3 டெஸ்ட்டும் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் அப்ரூவல் பண்ணிட்டு பண்ணுவாங்க FDA கண்டெய்னர். அப்ரூவல் வாங்கி அதுக்கப்புறமா தான் நாங்க பண்ணுவோம். ஓகேண்ணா. இந்த ப்ராசஸ் நாங்க இன்னும் பண்ணல. இந்த படிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் தான் பண்ணுவோம். ப்ராஜெக்ட் பண்ணும்போது பண்ணுவோம் இதெல்லாம். பட் இப்போ ட்ரக் பண்றவங்க எல்லாருமே இந்த மெத்தட் வச்சு தானே கண்டெய்னர் பண்ணி பண்றாங்க. ஆமா. ட்ரக் அப்ரூவல் வாங்குறாங்களா, அதே சேம் சைடு இந்த கிளாஸ் ஒர்க்கும் அவங்க அப்ரூவல் வாங்கணும். அதுக்கு மாதிரி இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணி தான் அவங்க அப்ரூவல் வாங்குவாங்க FDA இருந்து. ஓகேண்ணா. FDAனா ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன், அவங்கள்ட்ட இருந்து. அப்புறம் வந்து IP இந்தியன் ஃபார்மோபியா, அந்த ட்ரக் பண்றாங்கல்ல, சரி ட்ரக்கு லைசன்ஸ் வாங்குவோம்ல, மேனுஃபேக்சர் பண்ணுவோம்ல, அதெல்லாம் வந்து யார் பண்ணுவாங்கன்னா ஐபியில் வாங்குவாங்க. ஐபினாக்க இந்தியன் ஃபார்மோகோபியா, அவங்கள்ட்ட இருந்து வாங்குவாங்க. இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் இதுக்கு வந்து FDA இருந்து வாங்குவாங்க. நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். இப்போ நம்ம இந்தியாவுக்கு வந்து IP சொல்லுவாங்க, யூஎனுக்கு வந்து WHO, அந்த மாதிரி நிறைய அந்த பிரேக் ரெகுலேட்டரிஸ் ஆகுது இருக்கு. ஆசிப். அவங்க அப்ரூவல் வாங்கணும். ம் பிரேக் ஆகுது புரியல பிரேக் ஆகுது கொஞ்சம். பிரேக் ஆகுது கொஞ்சம் உங்க வாய்ஸ். டவர்ல கேக்குதா நண்பா? இப்போ ஆ ஆடிபிளா இருக்கா? அப்ரூவல் வாங்கணும்னு சொல்றேன். நம்ம இந்தியால வந்து IP வந்து நம்ம இந்தியன் ஃபார்மகோபியா அதுல இருந்து வாங்குவோம். மற்றதுக்கு வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு ரெகுலேஷன் வச்சிருப்பாங்க மேனுஃபேக்சர் பண்றதுக்கு. அதுக்கு வந்து அவங்க கண்ட்ரி லைசன்ஸ் வாங்குவாங்கன்னு சொல்றேன். அண்ணா இப்போ வயல் அப்புறம் ஆம்பியூல்ஸ்க்குலாம் வந்து இது பண்ணுவீங்க. இப்போ ட்ரக்ஸ் வந்து இப்போ பேராலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது தனியா வருதுல்ல, அதெல்லாம் எப்படி பண்ணுவீங்க? புரியல என்ன கேக்குறீங்க? இப்போ இது வந்து வயல்ல வரது இந்த பவுடரா போட்டு அப்படியே கொடுத்துருவோம்னா, இப்போ சரி, பேராசிட்டமால் இப்போ அமாக்ஸ்லின்லாம் எடுத்துட்டோம்னா அது வந்து டேப்லெட் இதுல வருதுல்ல. அதுக்கு வந்து கண்டெய்னர் நமக்கு தேவையில்ல. இப்போ இது மாதிரி ட்ரக்னா வந்து கண்டெய்னர் வேணும். அதுக்கு வந்து இந்த பிளாஸ்டிக் அது மாதிரி தானே யூஸ் பண்றாங்க. அதுக்கு வந்து நான் இப்போ அதுக்கு இந்த வந்து மாதிரி எதுவும் மெத்தட் எதனா இருக்கான்னு கேக்குறேன். இப்போ அதுக்குமே இந்த மாதிரி எதனாச்சும் மெத்தட்ஸ் இருக்கா? இல்ல அதுக்கெல்லாம் எதுவும் கிடையாது. அது சரி. வந்து இப்போ அப்ரூவல் பண்ணியிருப்பாங்களே, இந்த பிளாஸ்டிக் யூஸ் பண்ணணும், அது மாதிரி இந்த இந்த பிளாஸ்டிக் இந்த பேப்பர் தான் யூஸ் பண்ணணும்னு அப்ரூவல் இருக்கும் ஆல்ரெடி. அதை மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி தான் இருக்கும். அது வந்து ஈஸியாக ரியாக்ட் ஆகாதுல்ல அந்த ட்ரக்கோட. டேப்லெட் தானே, அதில் வந்து வாட்டர் பட்டாதான் ஏதாவது ரியாக்ட் ஆகுற மாதிரி இருக்கும். பேப்பர்னால அதில் வந்து எந்த ரியாக்ஷனும் நடக்காதுல்ல. ஓகே. ஆ இது வந்து டானிக் அந்த மாதிரி இருக்கிறதுக்காக மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது கிளாஸ் கண்டெய்னர்ஸ், ஆமா, டானிக்ஸ், அந்த ஆம்பியூல்ஸ், அப்புறம் அந்த சொல்யூஷனா இருக்கும்ல. எல்லாத்துக்குமே வரும். ஷாம்புக்கும் வரும். ஷாம்பு கண்டிஷனர்ஸ் இதுக்குமே அவங்க வந்து இந்த அப்ரூவல் வாங்கினவங்க. எமில்சன் ஷாம்புனா சொல்யூஷன் அது மாதிரி உள்ள ஆமா. ப்ராடக்ட். ஏதாச்சும் கொஸ்டின் கேள்றா ஆசிஃப். கேட்டாங்க எல்லாரும். ஏதாவது இல்ல, கொஸ்டின் நீங்க இருந்தா தான் ஃப்ரீயா கேட்கலாம். இருக்கீங்க, நீங்க தான் கேட்கணும். நீங்களே கேளுங்க. இது வேணாம் இது. சரி, வேற ஏதாவது யாருக்காவது டவுட்ஸ் இருந்தா சொல்லுங்க, நான் திரும்ப சொல்றேன். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். டவுட்ஸ் எதுவும் இல்லை மகேஷ், நல்லா தான் நடத்துனீங்க, எக்ஸ்பிளைன் பண்ணீங்க ஆ clear. சுபாஷினி. அப்படி புரியலன்னா இன்னொரு டைம் கூட கேளுங்க, நான் சொல்றேன். சுபாஷ் அண்ணா, ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? ரம்யா. இல்லைங்க, நான் எதுவும் டவுட் எல்லாம் எதுவுமே இல்லை. ஓகே. வாட் அபவுட் அதர்ஸ்?
ஓகே, யாருக்கும் எந்த டவுட்டும் இல்ல போல. தேங்க்யூ மகேஷ் அண்ணா. செஷன் என் சரி. பண்ணிக்கலாமா? ஆ பண்ணிக்கலாம். தேங்க்யூண்ணா. தேங்க்யூ.